Okay. So the topic that we are going to deal first is Plato. பிளேட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா, ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. நான் செஷன் ரெக்கார்ட் பண்ணி ஐ வில் ஷேர் த லிங்க். ஸோ பிளேட்டோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய ரொம்ப முக்கியமான பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிப்பப்ளிக். அண்ட் இந்த ரிப்பப்ளிக்ல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா கேவ் மெட்டஃபர். சரியா, இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான கான்செப்ட் என்னன்னா போயட்ஸை பத்திரமா பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சிருங்கன்ற. ஏன் அப்படின்னா போயட்ஸ் ஆர் ட்ரீமர்ஸ். ஸோ முதல்ல அந்த கேவ் மெட்டஃபர் பார்த்துருவோம். கேவ் மெட்டஃபர் அப்படின்றது புக் 4 ஆஃப் த ரிப்பப்ளிக்ல அப்பியர் ஆகும். அண்ட் அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு பர்சன் he has been living for a long time inside a cave. ஒரு நாள் அவனுக்கு he gets an opportunity to move towards the entrance of the cave. என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது அண்ட் அவனுக்கு வந்து முதல் முறையா வாழ்க்கையில லைட் பார்க்கறான். கண்ணு கூசு. சரியா, கூசுறதுனால இனிஷியலா அவனால பார்க்க முடியல. தென் ஹி கோப்ஸ் அப். சரியா, ஒரு ஒரு மாதிரி கோப்பப் பண்ணிக்கிறான். கோப்பப் பண்ணிட்டு அந்த லைட் மூலமா இந்த உலகத்தை பார்க்கறான். அந்த வேர்ல்ட் லுக்ஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். சரிங்களா, the world looks gorgeous. எது மூலமா பார்க்கும்போது? அந்த லைட் மூலமா பார்க்கும்போது. that light is nothing but education. நான் ரிப்பீட் பண்றேன். ஒருத்தன் முறையா லைட் கேவ்ல இருக்கிற ஒருத்தன் என்ட்ரன்ஸ்க்கு வந்து லைட்டை பார்க்கறான். கண்ணு கூசுது. அப்புறம் அந்த லைட்டு மூலமா பழகினதுக்கு அப்புறம் லைட் மூலமா உலகத்தை பார்க்கும்போது உலகம் அழகா இருக்குது. அண்ட் இவர் லைட்டுன்னு சொல்ற அந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா எஜுகேஷனை குறிக்குது. எஜுகேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் அங்க பிரசன்ட் பண்றாரு பிளேட்டோ. எந்த புக்ல? புக் 4 ஆஃப் த ரிப்பப்ளிக். அண்ட் அடுத்தால இவர் ரிப்பப்ளிக்ல சொன்ன அடுத்த முக்கியமான கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, போயட்ஸ் எல்லாம் ட்ரீமர்ஸா இருக்கிறாங்க. they appeal to baser instincts, they appeal to emotions, therefore consequently therefore consequently எல்லாம் ஒரே அர்த்தம். hence சரியா, they need to be given a boot, they need to be excommunicated, they need to be expelled. அவங்கள நம்ம வெளியில ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிளேட்டோ ரிப்பப்ளிக்ல சொல்லக்கூடிய கருத்து. போயட்ஸா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மள ரொம்ப எமோஷனல் ஆக்கிடக்கூடாது. சரிங்களா, எமோஷனலா இருந்தா தோத்துருவோம்ல, அந்த கான்செப்ட்ல கூட சொல்லியிருக்கலாம் அவரு. சரியா, ஸோ ரொம்ப எமோஷனல் ஆயிடக்கூடாது. வந்தாங்கன்னா அவங்கள மரியாதை பண்ணி பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. சரியா, நம்ம ஊர்ல வேண்டாம், நம்மளோட ஐடியல் வேர்ல்ட்ல அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ரிப்பப்ளிக்ல. அண்ட் பிளேட்டோட இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி. ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி. ஆர்ட் அப்படின்றது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டிய பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லிட முடியாது. ரியாலிட்டியில இருந்து 2 மடங்கு 2 டைம் விலகி இருக்கிறது தான் ஆர்ட். ஒரு படம் பாக்குறீங்க, சரிங்களா, தனி ஒருவன் படம் எடுத்துக்கோங்க. சரியா, ரியாலிட்டியில உள்ள மாதிரியே அப்படியே காட்டிடுறாங்களா? சரிங்களா, ரியாலிட்டியில ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து குறைஞ்சபட்சம் 2 டைமாவது அது விலகி இருக்கும். சரியா, முதல்ல ரியாலிட்டியில ஒண்ணு நடக்கும், அதை அந்த ரைட்டர் தன்னோட மூளைக்குள்ள ஏத்துறாரு. அப்புறம் அந்த மூளையில இருந்து இது ஒன்ஸ் ரிமூவ் ஆச்சா, ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா அந்த ரைட்டரோட மூளையில இருந்து கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி எல்லாம் கொண்டு வந்து அவரு வந்து அதை ஒரு ஆர்ட் ஃபார்மா மாத்துறாரு. அப்போ ரியாலிட்டியில இருந்து 1 2 டைம் அது என்ன இருக்குது, ரிமூவ்டா இருக்குது. இது வந்து பிளாட்டோட வியூ. ஆனா இதுல இருந்து அரிஸ்டாட்டில் வேறுபடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? பிரதிபலிப்புன்னு சொல்றாரு. ரியாலிட்டியில என்ன இருக்கோ அதுல போய் நீங்க கண்ணாடி வச்சீங்கன்னா இட் இஸ் மிமாட்டிக். ரியாலிட்டியில என்ன இருக்கோ அத ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறது தான் ஆர்ட்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இது பிரதிபலிப்புன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொன்னு ஒருத்தர் இல்லைங்க 2 டைம் அதை ரிமூவ் பண்ணி இருக்குது, ரியாலிட்டியில இருந்து அட்லீஸ்ட் 2 மடங்காவது அது வந்து விலகி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இது பிளேட்டோ வர்சஸ் அரிஸ்டாட்டில். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளேட்டோஸ் ஃபார்மசி அப்படின்னு ஒரு ஒர்க், அது எழுதுனது யாரு?
கொஞ்சம் வாய்ஸ்ல சொல்லுங்க. பிளேட்டோஸ் ஃபார்மசி எழுதுனது யாரு? டெரிடா. யா, குட். இட் இஸ் டெரிடா. இயர் தெரியுமா? 1972. யா, 1972. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒர்க் படிச்சாலும், எந்த ஆத்தர் படிச்சாலும், அந்த ஆத்தருடைய பர்த் இயர் படிச்சுக்கோங்க. சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஆத்தருடைய முக்கியமான ஆத்தர்ஸோட பர்த் இயர் படிச்சிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஆத்தரோட ஒர்க்ஸ் படிச்சாலும் அதை வரிசைக்கு அரேஞ்ச் பண்ணி படிங்க. சரிங்களா? இப்போ ரஜினிகாந்தோடைய படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அண்ணாமலை, அப்புறம் சந்திரமுகி, அதுக்கப்புறம் தர்பார். அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் அது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 14ல இருந்து 20 மார்க் இருக்கு. ஒர்க்கோட நேம்ஸ் இங்க தெரியறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு உள்ள ரீசன்ட் எவால்வ்மெண்ட்ல என்ன பண்றாங்க, குரோனாலஜில கேட்கறாங்க. அப்போ எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எந்த ஆத்தர் படிச்சாலும் அதை நீங்க வரிசைக்கா படிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஆத்தருக்கு ஒரு ஒர்க்கோட இயரையாவது பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அல்லது அவருடைய மாஸ்டர் பீசஸோட இயராவது பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி பார்த்து வச்சுட்டீங்கன்னா ஓரளவு 2-3 ஆத்தர்ல உள்ள ஒர்க்லாம் நீங்க கொடுத்து கேட்கும்போது நம்மளால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு 14 to 20 மார்க்ஸ் இருக்கு, விச் இஸ் அ மேஜர் போர்ஷன். இது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. எனிவே அந்த ஆத்தரோட ஒர்க்லாம் படிக்கிறோம். படிக்கும் போதே சரிங்களா, படிக்கும் போதே எப்படி படிச்சிடணும், 1 2 3 4ன்னு அதை அரேஞ்ச் பண்ணி அதே ஆர்டர்லயே நம்ம எப்போ கேட்டாலும் அந்த அந்த ஆர்டர்லயே நம்ம சொல்லி பழகணும். சரியா? ஸோ இது ஒன்று. அடுத்து ரிப்பப்ளிக் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ யூட்டோப்பியா. யூட்டோப்பியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு ஐடியல் லேண்டை பத்தி பேசுறது தான் யூட்டோப்பியா. அதர் ஃபேமஸ் யூட்டோப்பியாஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன்ஸ் நியூ அட்லாண்டிஸ். அண்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கன் மைண்ட் யூ வாஸ் இன்ஸ்பயர்ட் பை மான்டேக். மான்டேக்னால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆள் தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஓகே, ஸோ எழுதணும்னு அவசியம் இல்லை. ஐ ப்ரொவைட் யூ த ரெக்கார்டட் லிங்க். ஸோ நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டே வாங்க. அண்ட் மான்டேகோ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னா ஜான் ஃப்ளோரியோ. சரியா? சரி, அடுத்து சரி, வேற எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூட்டோப்பியா அப்படின்னு பார்த்தோம்னா யூட்டோப்பியா பை தாமஸ் மூர் 1516ல எழுதியிருப்பாங்க. அண்ட் அதை இங்கிலீஷுக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னா ஹிஸ் ஓன் சன் இன் லா. சரியா? யூட்டோப்பியா எழுதுனா தாமஸ் மூர். தாமஸ் மூரோடைய சன் இன் லா. அது பேர் வந்து ரால்ஃப் ராபின்சன் அப்படின்னு ஒருத்தர் 1551ல. இது 1516. அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. 1516 லாஸ்ட் 2 வந்து ரிவர்ஸ்ல போட்டுட்டு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. அல்லது 1516ல ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல போடுங்க. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1515. சரியா? அதை நீங்க அப்படி ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 1551. சரியா? அண்ட் ஃபர்ஸ்ட் காமெடி அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ராஜடி ஹியர்ஸ் என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல? ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் காமெடியோட பேர். சரியா? அண்ட் இதை எழுதுனது நிக்கோலஸ் யூடால். கார்போடக் தான் ஃபர்ஸ்ட் ட்ராஜடி. அண்ட் இதோட இன்னொன்னு ஒரு நேம் தான் ஃபெரெக்ஸ் அண்ட் போரெக்ஸ். நெட்ல கேட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு இப்போ இயர்ஸ் வேணும். எந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1561. குட். 61ல எது பப்ளிஷர்? கார்போடெக். கார்போடக். அப்போ 52ல ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட ஒரு 3 டைம் நம்ம படிச்சோம்னா மனப்பாடம் ஆயிடும். ஸோ 1551ல யூட்டோப்பியா டிரான்ஸ்லேட்டட். 1552ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் பை நிக்கோலஸ் யூடால். 1561ல யார் அவரு? கார்போடக் ஃபெரெக்ஸ் அண்ட் போரெக்ஸ். சரியா? பை தாமஸ் நார்த் அண்ட் சாக்வெல்.
சரியா? சாக்வெல்லும் தாமஸ் நார்த்தும் எழுதியிருப்பாங்க. தாமஸ் நார்டன் எனக்கு ஃபார் ஷுர் தெரியல, நீங்க பாத்துக்கோங்க. தாமஸ் ஓகே. ஸோ சாட்ல போட்டுருங்க, பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் இதை என்ன பண்ணணும், இன்னும் ஒரு டைம் படிச்சோம்னா நம்மளுக்கு தரவாயிரும். 1551ல யாரு? உட்டோபியா தாமஸ் மோர். ரால்ஃப் ராபின்சன் யூட்டோபியாவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. யார் எழுதுனா யூட்டோபியாவை? தாமஸ் மோர். தாமஸ் மோர். ஃபர்ஸ்ட் காமெடி ரால்ஃப் டாய்ஸ்டர் நிக்கோலஸ் யூடால். 1561 ஃபர்ஸ்ட் ட்ராஜடி. ஸோ நான் செஷனோட ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் தான். இப்ப எப்படி மனப்பாடம் பண்றோம், இந்த ரெப்படிஷனுக்கும் மெமரைசேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஊடையில ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு பேர் என்ன? ரிப்பீட் பண்ணா மனப்பாடம் ஆயிருமா, மெமரைஸ் ஆயிருமா அப்படின்னா ஆகும் தான். இவங்க இந்த கார்னர்ல இருக்காங்க, நடுவில் ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கலாம், அந்த சைட்ல அவங்க இருக்கிறாங்க. ரெப்படேஷனும் மெமரைசேஷனும் இவங்களுக்கு இடையில ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்கு. அந்த பாலத்துக்கு பேர் என்ன? அதுவும் ஆறுல தான் ஸ்டார்ட் ஆகும். It is called recalling. It is called say questioning. கொஸ்டின் ஆன்சர் மூலமாகவோ டீச்சிங் மூலமாகவோ இல்ல ரிசைட்டிங் மூலமாகவோ ரீகால் செய்தால், இல்ல மனசுக்குள்ளேயே கண்ண மூடிட்டு ரீகால் செய்தால் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மனப்பாடம் ஆயிரும். ரிப்பீட், ரீகால் அண்ட் எண்ட் ரிசல்ட் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மெமரி. இது ஒரு ட்ரில். எக்ஸாம் பாஸ் பண்ண நாலேஜ் வேண்டாம், சரிங்களா? எக்ஸாம் பாஸ் பண்ண நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டாம். எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா, சரிங்களா, யூ ஷுட் இன்வால்வ் இன் சச் ட்ரில்ஸ். திரும்ப திரும்ப அந்த ட்ரில்ல நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ யூட்டோபியா பார்த்துட்டு இருந்தோம். இல் மூவ் ஆன். ஸோ இந்த யூட்டோபியால என்ன வேற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, பிரேவ் நியூ வேர்ல்டு யாரோடது? ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஐ ரைட். இது யூட்டோபியாவா டிஸ்டோபியாவா? பிரேவ் நியூ வேர்ல்டு டிஸ்டோபியா. யூ தான் கரெக்ட் தானே? டிஸ்டோபியன்ஸ் ஆர் டி. ஓ, டிஸ்டோபியா டி. ஓகே, சரி. பிரேவ் நியூ வேர்ல்டு வந்து என்னது? டிஸ்டோபியா. எழுதுனது ஆல்டஸ் ஹக்ஸ்லி. அண்ட் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ற டைட்டில டெம்பஸ்ட்ல இருந்து எடுத்திருப்பாரு ஹக்ஸ்லி. அண்ட் டெம்பஸ்ட்னு இன்னொன்னு ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு. அது யாருன்னா ஜான் ட்ரைடன். அண்ட் அதோடைய சப்டைட்டில் பாத்தீங்கன்னா தி என்சாண்டட் ஐலாண்ட், டெம்பஸ்ட் ஆர் தி என்சாண்டட் ஐலாண்ட். சரி, அப்புறம் நியூஸ் ஃப்ரம் நோவேர், இது யாரோடது? நியூஸ் ஃப்ரம் நோவேர் ஆத்தர் வில்லியம் மாரிஸ். சரிங்களா? வில்லியம் மாரிஸ் எழுதுன நியூஸ் ஃப்ரம் நோவேர். இதை நம்ம என்ன கேட்டகரியில வைக்கிறோம்? யூட்டோபியா ஆர் டிஸ்டோபியா? ஓகே, ஸோ ஐம் நாட் ஷுர். அப்புறம் எரிவான் பை சாம்வெல் பட்லர். எரிவான் வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா நோவேர்னு வரும். சரியா? எரிவான் பை சாம்வெல் பட்லர். சரியா? ஓகே. அண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான டிஸ்டோபியா, இது யூட்டோபியா கிடையாது, இது ஃபார் ஷுர் டிஸ்டோபியா. நீங்க நியூஸ் ஃப்ரம் நோவேரையும் என்ன ஒர்க்பா சாட்ல போட்டிருக்காங்க பாருங்க. நியூஸ் ஃப்ரம் நோவேர் யூட்டோபியா. நியூஸ் ஃப்ரம் நோவேர் யூட்டோபியா. ஸோ எரிவான் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொன்று ஒர்க் இருக்குல்ல, என்ன பார்த்தோம்? அனிமல் ஃபார்ம் எழுதுனா ஜார்ஜ் ஆர்வெல். அவர் ஒரு ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருப்பாரு. பர்மால செட் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரோஸ்? வெரி குட். ஷூட்டிங் அண்ட் எலிஃபண்ட். அது ஒரு ப்ரோஸ் ஒர்க். எப்படி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் போய் வந்து ஒரு எலிஃபண்ட்டை கொல்ற மாதிரி, அந்த எலிஃபண்ட் வந்து ஊருக்குள்ள கொஞ்சம் கலவரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். மனசே இல்லாம அந்த எலிஃபண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொல்லுவார். சரி. அண்ட் பின்னால இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து
வெள்ளைக்காரனா இருந்தாலும் அந்த பர்மால இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து அந்த எலிஃபெண்ட்டை வந்து ஷூட் பண்ணணும்ன்றது. சரி, பின்னால இருந்து அவங்க வந்து தோனி நம்ம கத்துறோம்ல கிரிக்கெட்ல, அதே மாதிரி அவங்க வந்து பின்னால இருந்து இவரை வந்து என்ன சொல்ல இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரியே மோட்டிவேட் பண்ற மாதிரியே அதை காட்டியிருப்பாங்க. ஷூட்டிங் அன் எலிஃபென்ட் பை ஜார்ஜ் ஆர்வெல். அண்ட் அனிமல் ஃபார்ம் அப்படின்ற ஒர்க் என்ன வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1945. 1945. சரி, 1984ன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு ஜார்ஜ் ஆர்வெல். அது ஒரு டிஸ்டோபியா. மாடர்ன் வேர்ல்ட்ல மனுஷன் என்ன பண்ணுவான்னா ஃபியூச்சர்ல பயங்கரமா இந்த சர்வாதிகாரம் பண்றவங்க, மேல் தட்டுல இருந்து அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பயங்கரமா மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உருவாகலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதான் என்னது டிஸ்டோபியா. சரி, டிஸ்டோபியா யூட்டோப்பியானா வேற ஒன்றும் இல்லை, பெர்ஃபெக்டான ஒரு 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 நாடை வந்து யூட்டோப்பியான்னு சொல்லுவோம். சரி, ஒரு நாட்டுக்குள்ள போர் நடந்து ரொம்ப கலவரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து டிஸ்டோப்பியான்னு சொல்லுவோம். சரி, இப்போ இப்போ கரண்ட்ல வந்து 2-3 ஊர் இருக்குது, அந்த நாட்டுல வாழ்ற மக்களுக்கு அது டிஸ்டோப்பியாவா தான் இருக்கும். சரி, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அடுத்த நாள் ஹோம்ஒர்க் அவங்க உட்காந்து பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது ஸ்கூல் சில்ட்ரன். ஏன்னா நாளைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களானே தெரியாது. சரியா, ஸோ அதுதான் என்னது ஒரு டிஸ்டோபியா. சரியா, ஸோ யூட்டோப்பியானா ஐடியல் லேண்ட். சரியா, பெர்ஃபெக்டான உலகம். டிஸ்டோபியானா ரொம்ப கொடுமைகள் நடந்து ரொம்ப கொடூரத்துல மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு அவல ஸ்டேட்டை தான் டிஸ்டோபியான்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இது டைவர்ஷன் எடுத்தோம். ஸோ பிளாட்டோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில். ஸோ ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் ட்ராஜடி தான் சுப்பீரியர்னு சொல்லுவார். அண்ட் ட்ராஜடிக்கு போயட்டிக்ஸ் தான் அவரோட முக்கியமான ஒர்க். ட்ராஜடிக்கு முக்கியமான 6 காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்றாரு. பிளாட், கேரக்டர், தாட், டிக்ஷன், மெலடி அண்ட் ஸ்பெக்டக்கிள். பிளாட் மித்தாஸ்ன்னு சொல்லுவோம். பிளாட்ன்றது ஒரு ப்ராப்பர் பிகினிங் இருக்கணும், ஒரு மிடில் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும். அப்படின்னா சின்ன குழந்தையா இருந்து கதை ஆரம்பிக்குமா? அப்படி கிடையாது. அப்படி ஆரம்பிச்சா லிட்ரேச்சர்ல அதை நம்ம பில்டன்ஸ் ரொமன்னு சொல்லுவோம். பில்டன்ஸ் ரொமனை பத்தி அவர் பேசல. நீங்க மெக்பத்ல கதை பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிலிட்டரி ஜெனரலா இருப்பாருன்ற மாதிரி கதை ஆரம்பிக்கும். ஒத்தலோலையும் அதே மாதிரி தான், அவங்களோட லவ் மேரேஜ் அதுல இருந்து கதை ஆரம்பிக்கும். இந்த ரோட்ரிகோ அப்பா கூட உள்ள கான்ஃபிளிக் இப்படி தானே கதை ஆரம்பிக்கும். கதை வந்து பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு கிடையாது, அது மிடில் இருந்து ஆரம்பிக்கும். இட் வில் பிகின் இன் மீடியா ரெஸ். சரியா, மீடியா ரெஸ்ல கதை ஆரம்பிக்கலாம். பட் ஈவன் தென் அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிகினிங் இருக்கணும், அதுல ஒரு மிடில் வரணும், அதுல ஒரு எண்டிங் இருக்கணும், ப்ராப்பரா ஒரு கண்டினியூட்டியில இருக்கணும், ஒரு சீக்வன்ஸா அது போகணும். அதனாலதான் தாமஸ் டி குவின்சி இதை என்னன்னு சொல்றாரு? சீக்வன்ஷியஸ்னஸ்ன்ற. தாமஸ் டி குவின்சினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துல வரணும்? நாக்கிங் அட் த கேட் இன் மெக்பத். சரியா, அந்த சீனை ஏன் வச்சீங்க அப்படின்றதுக்கும் பதில் சொல்லுவாரு. நாக்கிங் அட் த கேட்ல என்ன பதில் சொல்லுவாரு தெரியுமா? ஒரு சென்சேஷனை கூட்டுறதுக்காக, இம்பாக்ட கூட்டுறதுக்காக அந்த சீனை வைக்கிறாரு ஷேக்ஸ்பியர். ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கான பதில் சொல்றாரு. இதுதான் நாக்கிங் அட் த கேட் இன் மெக்பத். சரியா, அந்த கொலை நடக்கும் அந்த 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 டிராமால. யாரோட மர்டர்னா மெக்பத்தோட மர்டர். சாரி மெக்பத் டங்கன் கொலை செய்யறான்ல அந்த மர்டர். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாக்கிங் அட் த கேட்ன்ற ஒரு சீனை வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த ஆக்டும் சீனும் மறந்துடுச்சு. ஆக்ட் 2 சீன் 2ன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. அந்த அந்த ஆக்ட் அந்த சீன் எதுக்காக வச்சிருக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு கதையை ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்ல எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் வச்சிருக்கிறாருன்னா ஆம்பிளிஃபை பண்றதுக்காக, அந்த எஃபெக்டை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வச்சிருக்கிறாரு. நாக்கிங் அட் த கேட்ல யார் சொல்றா? தாமஸ் டி குவின்சி. பாசிபிள் கொஸ்டின், இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தி கன்ஃபெஷன் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர் யாரோட ஒர்க்? அதுவும் டி குவின்சி. ஓபியம் சாப்பிட்டுட்டு கால்ரிட்ஜ் எழுதி இருப்பார்ல ஒரு முக்கியமான ஒர்க். குப்லா கான்.
குப்லகான். சரி, அதுல ஒரு டிராவலர் வருவாரு. ஸோ அந்த 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 ஸ்டோரிலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. குப்லகான் பாசிபிள் கொஸ்டின். சரியா, அதோட சப்டைட்டில் என்ன? A vision. A dream wish. சரி, செக். A vision in a dream. விஷன் ட்ரீம், அது செக் பண்ணிக்கோங்களேன். எனக்கு ஏதோ ஃப்ராக்மெண்ட்ன்ற வேர்டு வருமான்னு தோணுச்சு. Vision in a dream or a fragment. ஓஹோ, ஓகே. விஷன் இன் அ ட்ரீம் ஆர் அ ஃப்ராக்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் இதோட சப்டைட்டில். கால்ரிட்ஜோட என்னது குப்லகான். சரி, இப்போ வந்துருங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தது பிளாட். ஸோ பிளாட்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு படம் இருக்கு, சரியா, நிறைய ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. கதை நல்லா இல்லைன்னா படம் ஓடாதுல. ஸோ அதனால பிளாட்டு தான் முக்கியன்றாரு. அதுக்கப்புறம் தான் கேரக்டர். சரிங்களா? அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்? அந்த ஹீரோ ரொம்ப சாதாரண ஆளா இருக்கக்கூடாது. ட்ராஜடியில இருந்தா யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. சாதாரண மக்களுடைய ஃபால் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது. அப்போ யாரா இருக்கணும்? அ பர்சன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு நேஷனல் ஹீரோ. ஆனா அவங்கிட்ட ஒரு குட்டி ஃபிளா இருக்கணும். பட் அவன் ரொம்ப கெட்டவனா இருந்துடக்கூடாது. சரிங்களா? சில சில அரசியல் தலைவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? XYZ யாரோ ஒரு ஒரு தலைவர் இருந்திருப்பாங்க. அந்த தலைவரை வந்து மக்கள் நேசிப்பாங்க. ரொம்ப ரீசெண்டா வாழ்ந்தவங்களா கூட இருக்கலாம். லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ்ல இருந்தவங்கள கூட மக்கள் கொஞ்சம் நேசிப்பாங்க. ஏன் நேசிக்கிறாங்க? அவங்க சில நலத்திட்டங்களை பண்ணியிருப்பாங்க. சரியா, படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டிருக்கலாம். சரியா, சம் வே ஆர் தி அதர் அவங்கள்ட்ட ஒரு என்ன இருந்திருக்கும்னா, ஒரு நல்ல குணாதிசயங்கள் இருந்திருக்கும். சரியா, விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக சண்டை போட்டிருக்கலாம். அதாவது சண்டைனா அதுக்காக வந்து போராடி இருக்கலாம். சரியா, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடி இருக்கலாம். எஜுகேஷனை தரமா வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். மக்கள் எல்லாருக்கும் குறைஞ்ச விலையில சாப்பாடு கிடைக்கணும், அரிசி கிடைக்கணும், ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் சோகமாவாங்க. சரிங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியல இது யாரோட ஸ்டேட்மெண்ட், நான் மறந்துட்டேன். பட் இந்த உலகத்துல நீங்க வந்து ஹீரோஸை தேடாதீங்க. சரியா, இந்த உலகம் எப்படி இருக்கும்னா, எல்லாம் கலந்த ஒரு மனிதனை தான் நீங்க பார்க்க முடியும். சரியா, உங்களுக்கு வேணா ஒரு அரசியல் தலைவர் பிடிக்காம இருக்கலாம். பட் அதே தலைவரை நேசிக்கக்கூடிய, உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட மறைவை ஏத்துக்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்தவங்கலாம் கூட இருப்பாங்க. சரியா, சோ அது அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாரை தேடக்கூடாது. அதான் நம்ம தப்பு பண்றோம். லிட்ரேச்சர் படிக்கும் போது இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க யாரை தேடாதீங்க? ஹீரோஸை தேடாதீங்க. இந்த உலகத்துல ஹீரோஸ் நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த உலகத்துல யூ லுக் அட் ஹியூமன் பீயிங்ஸ். சரியா, ஹியூமன் பீயிங்ஸ் வில் பி a mix of everything. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன? அப்படிப்பட்ட ஒரு நேஷனல் ஹீரோ அவன் கொஞ்சம் நல்லவனா இருக்கணுங்க. சரிங்களா, இதுதான் பாயிண்ட். அதே நேரத்துல அவன்கிட்ட ஒரு ஃபிளா இருக்கணும். அவன் முழுக்க முழுக்க ஃபிளா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா மக்களுக்கு அவனை பிடிக்காது. அப்போ அவன் மேல ஒரு ஒரு கன்சர்ன் வராது, எந்த இம்பாக்டும் ஏற்படாது. சரி, அப்போ அவன் எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கணும்? ரொம்ப நல்லவனாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவனாவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு கேரக்டர். சரியா, அவன் வந்து வில்லன்ற ரேஞ்சுக்கு வந்துடக்கூடாது. அண்ட் அவன் கிட்ட ஒரு குட்டி ஃபிளா மட்டும் இருக்கணும். சரியா, ஸோ இதுதான் கேரக்டரை பத்தி அவர் சொல்றது. அப்ப கேரக்டர் எப்படி இருக்கணும்? கேரக்டர் ஷுட் பி அப்ராப்ரியேட். அண்ட் நம்பர் 3 இஸ் plot, character, thought, then comes diction. Diction வந்து elevated diction இருக்கணும். ஸோ நான் ஒரு 5 minutesல கடன்னு முடிச்சிடுறேன். டிக்ஷன்றது எலிவேட்டட் டிக்ஷன் இருக்கணும். சரியா, நல்ல ஒரு ஒரு ஹை டெக்கான லாங்குவேஜ் இருக்கணும். அண்ட் ஸ்பெக்டக்கிள். சரியா, ஸ்பெக்டக்கிள் அவர் என்ன சொல்றாருன்னா காட்சி. இந்த காட்சியில என்ன வரும்னா கெத்தார்சிஸ் அண்ட் கேட்டஸ்ட்ரோஃபி. கெத்தார்சிஸ் இஸ் நத்திங் பட்
சரி, நம்பர் 1 கம்ஸ் கேட்டஸ்ட்ரோஃபி, ஒரு டிசாஸ்டர். அந்த டிசாஸ்டர்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த அந்த பெரிய ஹீரோ இருக்கிறாங்கல்ல, அந்த லீடர் இருக்கிறாங்கல்ல, அந்த லீடர் விழணும். சரிங்களா? ஒன்று அவங்க வந்து என்ன ஆகணும், ஒரு போர்ல விழலாம், இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட், ஒரு சதியில விழலாம், இல்லை ஒரு ஜெயிலுக்கு போகலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு ஒரு ஒரு பின்னடைவு சந்திக்கும் போது, சரியா, முந்தின நாள் அவங்க பெரிய தலைவரா இருந்திருப்பாங்க, அடுத்த நாள் ஒண்ணுமே இல்லாம இருந்திருப்பாங்க. சரியா? அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஃபால் இஸ் கால்ட் கேட்டாஸ்ட்ரோஃபி. சரியா? which we call it peripetia. Peripetia is reversal of fortune. சரியா? ஓஹோன்னு இருந்தவங்க அடுத்த நாள் டம்மி ஆவாங்க. ரொம்ப சாதாரண இருந்த ஆள் அப்படி டாப்புக்கு போவாங்க. தட் இஸ் கால் பெரிபிட்டியா. சூரியவம்சம் படையப்பா படத்துல காட்டுறாங்கல்ல. ஸோ விச் டசன்ட் ஹாவ் எனி காமன் சென்ஸ். நம்ம காமன் சென்ஸ்ன்னு பார்த்தோம்ல, லைஃப்ல அப்படி இருக்க போறது இல்லை. லைஃப்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மராத்தான் தான். எல்லாத்துக்கும் நீங்க லாங்கா டிராவல் பண்ணணும். வின்னர் நெவர் குவிட்ஸ் அண்ட் குவிட்டர் நெவர் வின்ஸ். சரியா? இது நெப்போலியன் ஹில் அப்படின்றவரோட திங்க் ரிச் அண்ட் க்ரோ ரிச் புக்ல வரக்கூடிய கோட். சரிங்களா? முடிஞ்சா அந்த புக்கை வாசிங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தது பெரிபிட்டியா, ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். ட்ராஜடியில மேல இருந்தா கீழே விழுவாங்க. சரி, அந்த பெரிபிட்டியால, அந்த பெரிபிட்டியான்றது ஒரு கேட்டாஸ்ட்ராஃபி. அந்த கேட்டாஸ்ட்ராஃபின்றது கெத்தார்சிஸை உருவாக்குது, பர்கேஷன் ஆர் பியூரிஃபிகேஷன் ஆஃப் எமோஷன். அண்ட் தீஸ் ஆர் த 6 காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ட்ராஜடி. அண்ட் ட்ராஜடி எப்படி இருக்கணும்? இட் இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி சீரியஸ். ஒரு சீரியஸான ஆக்ஷனை இமிட்டேட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இதுதான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அண்ட் ஹமர்ஷியா அப்படின்றது தான் அந்த அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஃப்ளா, விச் இஸ் கால் மிஸ்ஸிங் த மார்க். அண்ட் அடுத்த கிரிட்டிக் பார்த்தோம்னா ஹொரேஸ், அடுத்து லாஞ்சினஸ். ஸோ ஹொரேஸ் என்ன, அண்ட் இவர் ட்ராஜடி எப்பிக்லாம் கம்பேர் பண்ணுவார், ட்ராஜடி தான் சுப்பீரியர்னு சொல்வார். யாரு? அரிஸ்டாட்டில். ஸோ அடுத்து ஹொரேஸ் என்ன சொல்றாருன்னா, ஆர்ஸ் போயட்டிக்கான்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுல டல்ஸ் எட் யூட்டைல்னு ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாரு. எல்லா கிரிட்டிக்கும் போயட்ரியோட ரோல் என்னன்னு பேசுவாங்க. அதுல ஹொரேஸ் சொல்லக்கூடிய ரோல் என்னன்னா ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட். ஸ்வீட்னஸ் அண்ட் லைட் அப்படின்றது யார் பேசியிருப்பா? மேத்யூ அர்னால்ட் கல்ச்சர் அண்ட் அனார்கில பேசியிருப்பாங்க. ஸோ இங்க வந்துருங்க, இங்க இன்னும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. டல்ஸ் அட் யூட்டைல்னா, டல்ஸ்னா ஸ்வீட்னஸ், யூட்டைல்னா யூஸ்ஃபுல்னஸ். ஸோ நான் தப்பா சொல்லிட்டேன். ஸ்வீட்னஸ், டிலைட் எல்லாம் ஒண்ணுதான். அது போக என்ன இருக்கணும்? ஒரு யூஸ்ஃபுல்னஸ். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே நேரத்துல நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கணும். இப்படிதான் போயம்னா இருக்கணும்ன்றார். இதை தான் பிலிப் சிட்னி டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயட்ரின்றார். போயட்ரி அப்படின்றத டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் பிலிப் சிட்னி எழுதியிருப்பாரு. எழுதும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயசி, நல்லா சந்தோஷமா அவங்கள வந்து கற்பிக்கும். அந்த கற்பித்தல் மூலமாக வெர்ச்சுவஸான மென்னை உருவாக்கும். சரியா? நாட் ஆர்டினரி மென். எப்படிப்பட்ட மென்னை உருவாக்கும்? வெர்ச்சுவஸ் மென்னை உருவாக்கும். இதுதான் போயட்ரியோட ரோல். அப்போ போயட்ரியை வாசிக்கிறது என்ன வேஸ்ட் ஆஃப் டைமா ஸ்டீஃபன் காசம் அவர்களே? சரிங்களா? ரீடிங் போயட்ரி இஸ் த மோஸ்ட் is a best possible way in which a man or a woman can spend his or her time. ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு மனுஷன் தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னா he or she should read poetry. இவர் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றாரு இல்லைங்க. போயட்ரி வாசிச்சிங்கன்னா நீங்க வெர்ச்சுவஸ் மென்னா மாறிடலாம். ஏன்னா டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயசின்றாரு. சரிங்களா? அண்ட் ஸ்டீஃபன் காசம் சொல்லுவாரு, டீட்டெயில்டா somebody else will handle it, பட் நம்ம ஒரு சும்மா முக்கியமான கிளான்ஸ் மட்டும் பார்த்துப்போம். இவர் வந்து நர்ஸ் ஆஃப் அபியூஸ்ன்னு பாரு ஸ்டீஃபன் காசன். அண்ட் அது போக மதர் ஆஃப் ஆல் லைஸ்ன்னு சொல்லுவாரு. இவர் சொல்லுவாரு, பிலிப் சிட்னி, நாங்க எங்கேயாவது ஃபேக்டை பத்தி பேசியிருக்கோமா? இந்த ஊர்ல இந்த மன்னர் இதை செய்தார், இப்படியா வந்திருக்கோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த தலைவன் இந்த தலைவி கூட ஒரு அன்பு பரிமாற்றத்தில் இருந்தான், அப்படியா நாங்க பேசியிருக்கோம்? சரியா? நாங்க ஃபேக்டை பத்தியே பேசலையா? சரியா? அந்த சில்வன் ஹிஸ்டாரின் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ்ல இருக்கும்ல,
ஹிஸ்டரி வித்தவுட் ஃபுட் நோட்ஸ். சரியா? கிளெந்த் புரூக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல ஹிஸ்டரி இருக்கு, அதுக்கு நீங்க ஃபுட் நோட்ஸ் எழுத வேண்டாம். ஏன்னா அங்க ஆல்டர்னு கொடுத்துருவாங்க, டவுன்னு கொடுத்துருவாங்க. டவுனுக்கு என்ன இருக்காது. இப்ப பெல்ஜியம் அப்படின்னு அங்க இருக்குது, கீழே ஒரு ஃபுட் நோட் எழுதணும்ல. பெல்ஜியம் எங்க இருக்கு? அமைந்த லைன். Yes, sir. சரி, இல்ல எப்படி வச்சுக்கோங்களேன், சென்னைன்னு இருக்கு, இல்ல நியூயார்க்குன்னு இருக்கு. ஸோ அப்போ கீழே ஒரு ஃபுட் நோட் எழுதணும்ல. என்ன ஃபுட் நோட்டு? ஃபுட் நோட்ல எந்த இது ஒரு ஊரு, அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு ஃபுட் நோட் எழுதணும். ஆனா ஓடன கிரீஷன் அண்ட் போயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுதான் அந்த சில்வன் ஹிஸ்டரின் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ்ல புரூக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அந்த போயம்ல என்ன இருக்காது, எந்த ஊர் பேரும் இருக்காது, யார் பேரும் இருக்காது. சரியா? அப்போ அதுக்கு என்ன தேவையில்ல, ஃபுட் நோட்ஸ் தேவையில்ல. ஸோ இதே தான் பிலிப் சிட்னியும் சொல்லுவார். நாங்க ஃபேக்டை பத்தி பேசலையா, அப்ப நாங்க பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? போயட்ரி நெவர் அஃபர்மத், therefore never lieth. Poetry never affirms, therefore it never lies. சரியா? ஸோ இது எல்லாமே ஸ்டீஃபன் காசனுக்கு பிலிப் சிட்னி கொடுக்கக்கூடிய ரிப்ளை. சரியா? போயட்ரி இஸ் சுப்பீரியர் டு ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி என்பர். ஏன்னா இட் கம்பைன்ஸ் த மெரிட் ஆஃப் போத் என்பர். எங்கள்கிட்ட வரலாறும் இருக்கு, எங்கள்கிட்ட தத்துவமும் இருக்கு. ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணா நாங்க எவ்வளவு பெரிய ஆல்பா அப்படின்னு போயட்ரிய வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணி போற்றி புகழக்கூடிய ஒரு ஒர்க் தான் அப்பாலஜி ஃபார் போயட்ரி, வேர் த வேர்ட் அப்பாலஜி மீன்ஸ் டிஃபென்ஸ். அப்பாலஜி என்றால் சப்போர்ட் அல்லது டிஃபென்ஸ். ஸோ இதே தான் நம்ம ஹொரேஸோட ஆர்ட்ஸ் போயட்டிக்கால அந்த டல்செட் யூட்டேல் அப்படின்ற டேர்மை பார்க்குறோம். அண்ட் ஹொரேஸ் சொல்றாரு, இந்த பாயிண்டோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹொரேஸ் சொல்றாரு, சே ஆர்ட்ஸ் போயட்டிக்கா பர்பிள் பேச்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. they are nothing but the most striking lines, the most attractive lines in a poem. ஒரு போயம்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் லைன்ஸ் தான் பர்பிள் பேச்சஸ் சொல்றாரு. If winter comes, can spring be far behind? Oh, to the west wind. A thing of beauty is a joy forever. Endymion. சரியா? வேற என்ன? I fall upon the thorns of life and I bleed. Again, oh, to the west wind. சரியா? Say, you cannot stay in the summit for too long. Edward II. சரியா? Every man lives to die and rises to fall. Again, Edward II. The paths of glory lead but to the grave. Elegy written in a country churchyard. சரியா? வேற என்ன? ஸோ இது இது இந்த மாதிரியான லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் என்ன பண்ணும்னா நம்மள திரும்ப திரும்ப அந்த போயமையோ அந்த டெக்ஸ்டையோ திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கும். அதை தான் பர்பிள் பேச்சஸ் அப்படின்னு ஒரே சொல்றாரு. ஸோ வில் ஸ்டாப் ஹியர். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ.